ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான எம்னன்ஷின் ஷேடோ சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கதைக்கு வந்த எபிசோடுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இந்த கதை கொஞ்சம் நார்மலாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இந்த எபிசோடை பற்றி ஆல்ரெடி ஹெட் அண்ட் டீட்டெயிலாக ஃபஸ்ட் எபிசோட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்ச லெவலுக்கு நான் இதை டீட்டெயிலாகவோ தெளிவாகவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்னன்ஷின் ஷேடோ சீசன் 2 எபிசோட் 8. பனியை தோண்டிட்டு இருக்கும்போது இங்கே டெல்டாக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது. பாஸ், நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு டெல்டா சொல்கிறா. ஹே சைட், இந்த ஹாலிடேக்கு நீ எங்கே போக போற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அவனோட ரூம்லேயே இல்லை. செட்டை எங்கே காணும் அப்படின்னு ஜாகா பார்க்கும்போது அங்கே சில டிக்கெட்ஸ் இருக்கிறத ஹியோகோ நோட்டீஸ் பண்ணுறான். ஹாட் ஸ்ப்ரிங்கான விஐபி டிக்கெட் அதுவும் 6 இருக்கு. ஈவன் நோபல்மனுக்கு கூட இது அவ்வளோ ஈஸியில் கிடைக்காது. இது எப்படி செட்டு கிட்ட இருக்கு? ஒருவேளை நமக்காக தான் சர்ப்ரைஸாக வச்சிருக்கானோ? வேற டிக்கெட்டை வச்சு நம்மளால பொண்ணுக்களை கரெக்ட் பண்ண முடியும். மிட்சுகோஷியில் இருக்கிற அந்த லேடிஸை இதை காமிச்சு நம்ம கரெக்ட் பண்ணி டேட்டிங் போகலாம் அப்படின்னு அவனுக்கு பிளான் போட்டு எங்க கூட யார் டேட்டிங் வரீங்கன்னு கடைக்கு போகவும் கடையில் இருக்க ஸ்டாஃப் பார்த்துட்டு டிக்கெட்ஸை குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் தான் அனுப்பி வச்சிருந்தோம். உங்க கைக்கு இது எப்படி வந்தது? திருடுனீங்களா இல்ல ரோட்ல கிடந்து எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் மிரட்டுறா. இந்த விஐபி டிக்கெட் ரொம்பவே ரேரானது, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? மரியாதையா சொல்லிருங்க அப்படின்னு வா கேட்கறா. நாங்க ஒண்ணு இதை திருடல, கீழே கிடந்து எடுக்கல. எங்க ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு கொடுத்தா. இதுதான் எங்களுக்கு இதை கொடுத்து டேட்டிங் போக சொன்னான்னு சொல்லவும் யங் மாஸ்டர் சிட் தான் கொடுத்தாரா அப்படின்னு வா யோசிக்கவும், ஆமா எங்க கூட டேட்டிங் வரீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், வாய மூடுங்க, யங் மாஸ்டர் சிட்டே இதை உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னா நான் 7 ஷேடோஸ் கிட்ட தான் இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் வந்துட்டு என்ன பண்றதுன்னு ஆல்பா கிட்ட கேட்கலான்னு போகவும் 6 டிக்கெட் இருக்கு, நீங்க எங்க கூட டேட்டிங் வரீங்களா அப்படின்னு சொல்லி அவனுங்க கேட்கறானுங்க. லேடி ஆல்பாட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன், அது வர நீங்க எங்கேயோ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ 7 ஷேடோஸையும் கூப்பிட்டு டிஸ்கஷன் மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. மிட்சுகோஷியோட அந்த புது ஹாட் ஸ்ப்ரிங்குக்கு லார்ட் ஷேடோ நம்மள இன்வைட் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா இது ஏதோ பெரிய பிரச்சனை தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆல்பாவும் மத்தவங்களும் பாக்குறாங்க. இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ல அப்படி என்னதான் ஸ்பெஷல்னு கேட்கவும், ஹாட் ஸ்ப்ரிங் என்னோட டிபார்ட்மெண்ட் இல்ல, ஏடா நீ தானே ஹாட் ஸ்ப்ரிங்கை கிரியேட் பண்ணன்னு கேட்கவும் இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. நாங்க டிராகன் டியரை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்தோம், அதோட பவர் எங்களுக்கு சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லி கல்ட் ஆஃப் டியாப்லோட ஆளுங்களை நம்ம ஹீரோ கொலை பண்ணும்போது அவன் சொல்லியிருப்பான். டிராகன் டியரா அப்படின்னா இந்த இடத்துல தோண்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். வானத்துல இருந்து விழுற ஸ்னோல நம்ம ஹீரோ மேஜிக்கல் எனர்ஜியை சென்ஸ் பண்ணியிருக்கான். இந்த ஸ்னோ கடியில நம்ம ஹீரோ பெருசா மேஜிக் இருக்கு அப்படிங்கறத சென்ஸ் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ சம்பந்தமே இல்லாத வேற அர்த்தத்துல சொல்லியிருப்பான். நம்ம கிட்ட சொல்லிட்டு அவர் அவ்வளோ சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பிட்டாருனா கண்டிப்பா முக்கியமான ஏதாச்சும் மிஷனுக்கு தான் போயிருப்பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே சேர்த்து அந்த ஈட்டா தான் டப்பிங் கொடுத்து இந்த பிளாஷ்பேக்கை காமிச்சிட்டு இருக்கா. இவங்க தோண்டின இடத்துல ஒரு சூடான தண்ணி அந்த இடத்துல வருது. இப்படிதான் ஹாட் ஸ்ப்ரிங்கை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. சூப்பர்ப்பா, எல்லாருக்கும் சேர்த்து நீயே டப்பிங் கொடுத்துட்டேன்னு பேட்டா சொல்றா. மாஸ்டர் அப்பவே இந்த டிராகன் டியர் மேல இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காரு, அதனாலதான் டிக்கெட்ஸ் அவங்க கிட்ட கொடுத்து விட்டு இப்போ நம்மள அங்க போக சொல்லியிருக்காரு. மொத்தமா 6 டிக்கெட்ஸ் இருக்கு. அந்த 2 பசங்க மாஸ்டரோட சேர்த்து அவங்க சைடு 3 பேர், அதுக்கு ஈக்குவலா பொண்ணுங்க நம்ம 3 பேர் போகணும். யார் போகலாம் டிஸ்கஷன் வரும்போது ஆப்வியஸ்லி அந்த பசங்க என்கிட்ட தான் வந்து கேட்டாங்க. அந்த ஸ்டாஃப் மாதிரி இருக்கிறவா சொல்லவும் ஆல்பா டக்குனு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இது 7 ஷேடோஸ்க்கான மிஷன். சோ இந்த 7 பேர்ல இருந்த 3 பேர் தான் யாராச்சும் போயாகணும் அப்படின்னு ஆல்பா சொல்லவும் அந்த இடத்த பத்தி தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும்னு பேட்டா சொல்றா. ஃபினான்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஆளா இருக்கணும்னு கேமா சொல்றா. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்பெஷாலிட்டியை சொல்லி நான் தான் போகணும்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் தான் பாஸ் கூட போவேன் அப்படின்னு சொல்லி டெல்டாவும் சொல்றா. அப்படின்னா இதுக்கு மேல நம்ம வார்த்தைகளால பேசி பிரயோஜனம் இல்ல, எப்பவும் டிசைட் பண்ற மாதிரி நம்ம இதை மோதி பாத்திர வேண்டிதான். ராக் பேப்பர் சிசர் அப்படின்னு சொல்லி அதுல வின் பண்ற இப்போ 3 பேர் தான் இவங்க கூட போறாங்க. டெல்டா, பேட்டா, ஜெல்டா இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. ஆமா அவங்க ஃப்ரெண்டு சிட்டுங்க அவன் இன்னும் வரலையா அப்படின்னு அவங்க கேட்கவும் அப்படியே அவனுங்க டாபிக்கை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றானுங்க. ஃப்ரெண்ட் சிட் ஏன் இன்னும் வரல, வாரன்னு சொன்னானா இல்ல நீங்களா வாராருன்னு போய் சொல்லிட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்கவும் அது வந்து அவன் வருவானு தெரியல, ஐ மீன் அவன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. அவர் வர லேட் ஆகுமா, அவ்வளவுதானே, சரி வாங்க நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம்னு இவங்க உள்ள போறாங்க. போய் சொன்னதுல டென்ஷன் ஆயிருப்பாங்களோன்னு ஹியோகோ கேட்கவும் மொத்தமா 3 பொண்ணுங்க இருக்காங்க, நம்ம 2 பசங்க தான். அப்போ ஒரு பொண்ணு தனியா தானே இருப்பா, தான் அவங்க டென்ஷன் ஆயிருக்காங்க. வெர்ச்சின் பாயோட அந்த புக்கை படிச்சு நம்ம பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு கத்துக்கிடலாம். இதுல இருக்கிற அட்வைசஸ் நமக்கு இந்த டேட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவனுங்க நினைக்கிறானுங்க. டேட்டிங் போறதுக்குன்னு செலக்ட் ஆனது நம்ம 3 பேர் தான். பட் இந்த ஹாட் ஸ்ப்ரிங்குக்கு மத்த எல்லாருமே என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்காங்க. கடைசி 2 தடவையுமே லார்ட் ஷேடோ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு பேட்டா பார்த்துட்டு நான் இப்ப ரொம்ப குண்டாயிட்டனும்னு யோசிச்சுட்டு இருக்கா. தின்னு பன்னிக்குட்டி மாதிரி மாற லார்ட் ஷேடோ கூட பிடிக்காது அப்படின்னு இன்னொருத்தி கலாய்க்கிறா. லார்ட் ஷேடோ உண்மையிலேயே வருவாரா இல்ல நம்மளே இந்த மிஷனை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத செக் பண்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? எப்படியோ நம்ம எல்லா சிச்சுவேஷனுக்கும் தயாரா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹாட் ஸ்ப்ரிங் என்ஜாய் பண்ணணும்னு ஆல்பா கிளம்புறா. அதுல 8 வந்து ஒரு புது ஸ்லைமை கிரியேட் பண்ணிருக்கா. ட்ரெஸ்ஸா மாத்தக்கூடிய அந்த ஸ்லைமோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். சோ இப்போ எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக போறாங்க. அதுலயும் டெல்டா வாலிபால் அடிக்கிறாங்க பேர்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான யோகா மூஞ்சிலேயே பட்டு அவன் பறந்து போய் வளரான். சேட்டா நீ டாஷ் பண்ண போய் தான் அவன் ஆடி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி பேட்டாவும் சேட்டாவும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. மிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணலையேன்னு கேமா பார்க்கவும் நம்ம இப்படி ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுல, ஒருவேளை லார்ட் ஷேடோ இதுக்காக தான் நம்மள இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாரு, எல்லாரும் ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. லார்ட் ஷேடோ அப்படியா நினைச்சிருப்பாருன்னு கேட்கவும் அவர் என்ன திங்க் பண்றாருங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ணவே முடியாது. பட் எதனாலும் நம்ம நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல மேஜிக் எனர்ஜி இருக்கிறத வந்து ஒரு
பத்தி சென்ஸ் பண்ணியிருக்கேன்னு வந்து சொல்றா. பொண்ணுங்க கூட மிக்ஸ்டு பாத் இருக்கும்னு தான் நினைச்சேன், பட் கேர்ள்ஸ் என்னடானா தனியா பிரைவேட்டா போய் குளிக்க போயிட்டாங்களே. இந்த மீட்சுகோஷி ஹாட் ஸ்பிரிங்ல எல்லா விதமான வசதியும் இருக்கு, ஒருவேளை நம்மள பிடிக்காம தான் அவங்க தனியா போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஹியோகா கேட்கவும், இந்த மாதிரி டேட்டிங் வந்துட்டு பொண்ணுங்க தனியா போனாங்கன்னாலே எந்த பொண்ணு எந்த பையனை எடுத்துக்கிறதுங்கிறத அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவாங்க, சோ பொறுமையா வெயிட் பண்ணு அப்படின்னு ஜாகா அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கான். செவன் ஷேடோஸ் மத்த கேர்ள்ஸ் எல்லாருமே தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எல்வன் பிரின்சஸா நான் இப்படி பொறுப்பே இல்லாம இருந்துட்டு இருக்க கூடாது, ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம், மிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேட்டா சொல்றா. டிராகன் டியரை பத்தி தெரிஞ்சுக்கிறதா லார்ட் ஷேடோ நம்மள அனுப்பி வச்சிருப்பாருன்னா டிராகன் டியர் கதையை பத்தி தெரிஞ்சுக்கணுமே சேட்டா கேட்கவும், இப்ப கதை ஓட ஆரம்பிக்குது. ஒரு காலத்துல ஒரு கைண்ட் அண்ட் ஜென்டில் பிரின்சஸ் இருந்தா, குட்டியா இருந்த ஒரு டிராகனவா காப்பாத்தினா. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பாசமா இருந்தாங்க. வார் வந்த டயத்துல அந்த பிரின்சஸை பிடிச்சு வச்சிட்டாங்க. கோவமான அந்த டிராகன் 1,00,000 பேருக்கு மேல கொண்டு அந்த பிரின்சஸை காப்பாத்தலான்னு போய் பார்த்தா கேசல்ல அந்த பிரின்சஸ் ஆல்ரெடி இறந்து போயிருந்தா. இதுக்காகவா நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்த அப்படின்னு அந்த டிராகன் பார்க்கும்போது இறந்து போன பிரின்சஸோட கண்ணுல இருந்து ஒரு கண்ணீர் வந்தது. அதை பார்த்து இந்த டிராகன் அழுதுச்சு. அந்த டிராகன் டியருங்க பட்ட உடனே அந்த மொத்த இடம் சூடான தண்ணியால நரம்புச்சு. பிரின்சஸ் மிராகுலஸா உயிரோட வந்தா, பட் அந்த டிராகனாவா எங்க தேடியோ கிடைக்கல. டிராகன் மேஜிக்கல் எனர்ஜியா மாறி பிரின்சஸை காப்பாத்திருக்கு அப்படின்னு அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. விடாத ஹியோகா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஜாகா வந்து அவனை மேல ஏத்தி விட்டுட்டு இருக்கா. மேஜிக் யூஸ் பண்ண அவங்க சென்ஸ் பண்ணிடுவாங்க, சோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி அவங்களை ஏற்றி பாக்குறோம் அப்படின்னு இவங்க மேலே கண்ணை கறிக்கிற மாதிரி புகையை அடிச்சு விட்டு அவனுங்களை கீழே தள்ளி விட்டுருந்தாங்க. இவனோட கண்ணீர் ஹாட் ஸ்பிரிங்ல பட்ட உடனே திடீர்னு ஒரு மேஜிக்கல் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்பப்போ இப்படிதான் நடக்குது. திடீர்னு மேஜிக்கல் எனர்ஜி அதிகமாகுதுன்னு பார்க்கும்போது இவங்க கண்ணீர் தான் காரணமான்னு திரும்பவும் கண்ணில் புகையை அடிக்கவும், அவங்க கண்ணீர் அதுல விழவும் தான் மேஜிக்கல் எனர்ஜி அதிகமாகுது. ஒருவேளை ஒரு பிரின்சஸோட கண்ணீர் விழுந்தாதான் ஃபுல் எனர்ஜியும் வெளிப்படுமோ. செல்ஃப் ப்ரோக்ளைம்டு எல்வன் பிரின்சஸ், உன்னை நீயே பிரின்சஸ்னு சொல்லிக்கிட்டல, உன்னோட கண்ணீரை கொடு அப்படின்னு பேட்டாவை பிடிச்சிருந்தாங்க. ப்ளீஸ் இதை விட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவ கதறிட்டு இருக்கா. ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி அவளுக்கு கண்ணீரை வர வைக்கலாமா ட்ரை பண்ண போறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வா சொல்ல. வர நீ குண்டாக்கிட்டே போற, உன் மிஷன்லயோ கான்சன்ட்ரேஷன் இல்ல. லார்ட் ஷேடோ உன்னை பார்த்தா என்ன நினைப்பாருன்னு கேட்கவும், இதுவும் நம்ம ட்ரைனிங்ல ஒண்ணுல எதிரி அந்த மாதிரி நம்ம வீக்கா பேசணும்னா அவங்க சண்டை போடுறதுக்கான தெம்பை இழந்துருவாங்கல்ல அப்படின்னு பார்க்கும்போது, லார்ட் ஷேடோ என்ன பார்த்து அப்படி நினைக்க மாட்டாரு. பார்த்து இப்படி பேசுறீங்களே, மனசாட்சி இருக்கா, நான் குண்டு கிடையாது அப்படின்னு சொல்லி பீட்டா அலற அவளோட கண்ணீர் அந்த ஹாட் ஸ்பிரிங்ல உழவுமே ஒரு பெரிய லெவல் மேஜிக்கல் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. தண்ணிக்குள்ள இருந்து இப்ப அப்படியே ஒரு டிராகன் மாதிரி வரவும், கஸ்டமர்ஸ் செக்யூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேமா சொல்லிட்டு இதை நம்ம தான் சமாளிக்கணும் அப்படின்னு இப்ப 7 ஷேடோஸுமே இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. இவங்களோட புது ஸ்லைம்ல புது ட்ரெஸ் வருது. என்ன இது கலர் கலரா இருக்குன்னு கேட்கவும், நம்ம பிளாக் ட்ரெஸ்ஸே போட்டா நம்ம தான் ஷேடோ கதன்னு தெரிஞ்சிரும்ல, அதான் இந்த புது காஸ்டியூம்னு இப்ப எல்லாருமே இப்ப அந்த டிராகனை அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல கேமா மட்டும் தடுக்கி கீழே விழுந்துட்டா. இப்ப ஆல்பா போயிட்டு அவ மேஜிக் யூஸ் பண்ணி அந்த டிராகனை வைக்கிறா. இன்னும் ஸ்னோ மாதிரி கோல்டன் டியர்ஸ் அந்த இடத்துல விழுது. லார்ட் ஷேடோ எதிர்பார்த்தது இதுதான் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. என்ன பார்த்து இப்படி பேசுறீங்களே நீங்க மோசம் அப்படின்னு சொல்லி பேட்டானும் அழுதுட்டு தான் இருக்கா. அப்ப அந்த டிராகன் வந்து அவளோட கண்ணீரை தொடச்சிட்டு போகுது. அந்த டிராகனோட சோல் இந்த இடத்துல மாட்டிட்டு இருந்திருக்கு. லார்ட் ஷேடோ அதை ரிலீஸ் பண்றதுக்கு தான் இவ்வளத்தையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆல்பா பார்த்துட்டு வழக்கம் போல பண்ணிருங்கன்னு சொல்லுவோம். எங்களோட ஓப்பனிங் ஸ்பெஷல் ஷோவான டிராகன் டியர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி சமாளிச்சுட்டு அப்படியே நிறைய சேல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு ரெஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணி எங்களை ஹாப்பி ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லி ஆல்பா நினைக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோவே இதை பண்ணல, அவன் ரூம்ல இருந்த டிக்கெட்டை அவன் ஃப்ரெண்ட்ஸ் திருடிட்டு வந்துட்டானுங்க. சமாளிக்கிறதுக்கு நம்ம ஹீரோவும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எல்லாமே ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதை இன்னும் வேற லெவல்ல சீரியஸா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. And உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.